வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மூளையில இரத்த கசிவு, கண்ணீரோடு தமிழகத்தின் முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விதமான புரிதல்கள் அப்படின்றது புரிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பையனுக்கு நிகராக இருக்கக்கூடிய நபர் தான் இப்போ நீங்க திரையில பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர். யாரப்பா அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்.கே. அழகிரி அவர்களுடைய மகன். ஓகேங்களா? ஐ மீன் மூக்க அழகிரி அவர்களுடைய மகன் தான் ரொம்பவே கிரிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. ஒரு கவலைக்கிடமான நிலையில பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில தான் மூளையில இரத்த கசிவு இருக்கிறது, கோமா நிலைக்கு சென்று இருக்கிறார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவரின் மீது விஷயங்கள் என்பது வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே எது எப்படி இருந்தாலும் அவர் நலமாக இருக்க வேண்டும் என்பதில் அவருடைய தந்தை ஏகப்பட்ட ஊழலை செய்தார் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஊழலை மட்டுமல்ல, பற்பல கொலைகளையும் செய்தவர் அவருடைய தந்தை. ஓகேங்களா? இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன விதமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடுக்க போறார் இவருடைய விஷயத்துல அப்படின்றத நம்ம கட்டாயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் கண்டிப்பாக துரை தயாநிதி அவர்களுடைய, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, துரை தயாநிதி அவர்களுடைய ஒட்டுமொத்தமான விஷயத்தையுமே மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை நோக்கிய நகர்வையே பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடிகிறது. ஸோ மூளையில இரத்த கசிவு அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மூளையில ஒட்டுமொத்தமாக இரத்த கசிவு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டு அவர் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களுக்கு மேல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த வண்ணம் இருக்கத்தான் செய்கிறது நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்து கொண்டு இப்படி அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்க வேண்டியதும் பேச வேண்டியதும் தொடர்ந்து இருக்கிறது நண்பர்களே. ஸோ தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விதமான நிகழ்வுகளை பற்றியும் நம்ம தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கலாம். தமிழகத்துடைய முதலமைச்சர் என்ன மாதிரியான நிகழ்வுகளை பண்ணியிருக்கிறார், என்ன மாதிரியான விஷயங்களை நடத்தி இருக்கிறார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க.